ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வேம்பயர் எஃப்எஃபோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நம்ம போன பார்ட்டில் என்ன பார்த்தோம்னா, ஜேகேயோட என்ட்ரி. ஜேகே ஒரு பொண்ணோட பிளட்டை சக் பண்ணியிருப்பாரு. செகண்டாக வயனோட என்ட்ரி. வயனுக்கு எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணுறதில்ல. வயனுக்கு அப்யூசிவ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஜாக். அவன் தான் வயனுக்கு கால் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த பார்ட்டில் பார்க்கலாம்டா. உங்களை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபிஷை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜேகேயோட அப்பாவும் ஜேகே அம்மா அதுக்கப்புறம் ஜங்கு 3 பேருமே ஜேகேயோட தாத்தாவை தான் பார்க்க போகிறாங்க. அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போது ஜங்கு வந்து, தாத்தா சொல்லுப்பா. ஆமாம், ஜங்குக்கு எங்க ஆளே காணோம். தாத்தா அவன் குளிச்சிட்ருக்கான், வந்துடுவான். இந்தாங்க இதை எடுத்துக்கோங்க. என்னப்பா இது? தாத்தா உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், இதை எடுத்துக்கோங்க. இல்லை, இப்போ தான் சாப்பிட்டேன். தாத்தா ப்ளீஸ் தாத்தா. நான் கொடுத்தா வாங்க மாட்டிங்களா? நீங்கள் ஜங்கு கொடுத்தா மட்டும் வாங்குவீங்களா? ஏய் அப்படிலாம் இல்லைப்பா, நீயும் எனக்கு பேரன்தான், ஜங்குக்கு மாதிரி தான் நீயும், புரியுதா? அப்போது எடுத்துக்கோங்க. உன் பாசத்துக்கு சரி கொடு. அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அந்த சாப்பாடை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்ன பார்த்தா அவர் வாயிலேருந்து ரத்தம் வருது. என்ன இதில் என்ன கலந்துருக்கீங்க? அதுக்கப்புறம் ஜங்குக்கோட அப்பா வராரு. அப்பா, இதில் உங்களை கொல்றதுக்கான ஒரு விஷம் கலந்துருக்கு. என்ன சொல்கிற நீ? ஆமாம்ப்பா. எப்படிப்பா எனக்கு கொடுக்காம என் பையனுக்கு நீங்கள் ராஜ்யத்தை கொடுப்பீங்க? அதனால்தான் அவனோட சக்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஜெயிலில் போட்டுட்டேன். உங்களை கொண்டுட்டா அவனுக்கு இருக்கிற சப்போர்ட் போயிடும். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். என்ன காரியம் பண்ணியிருக்க தெரியுமா நீ? அப்பா, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு இந்த ராஜ்யம் வேணும், உங்களோட பவர் எல்லாமே வேணும். என் பவர் வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. நான் செத்துருவேன் தான், நான் சாக போகிறவன் தான், ஏன்னா எனக்கு வயசாடிச்சில்ல. ஆனால் நான் ஒரு வாக்கை உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இறந்தக்கப்புறம் உங்களோட சாவு என் பேரன் ஜங்கு கையால் தான். நான் செத்தக்கப்புறம் என்னோடய சக்தி எல்லாமே ஜங்குக்கு தான் போகும். அதுக்கப்புறம் அதுதான் அவரோட கடைசி வார்த்தை. அதுக்கப்புறம் அங்கேயே அவர் இறந்துடுறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜேகேவால் ஏந்திரிக்க முடியல, டயரில் தூங்கிட்டுருக்காரு. அப்போ ஒரு கனவு வருது அவருக்கு, அவங்க தாத்தா இறந்துட்டதா. ஆக்சுவலாக அங்கே அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. தாத்தா தாத்தா உங்களுக்கு நான் கூடாது, கடவுளே ப்ளீஸ். யாராவது, நான் தாத்தாக்கு ஏதாவது ஆச்சுன்னு பார்க்கணும். யாராவது இருக்கீங்களா? ஜங்கு அப்பா. ஜேகே கத்திக்கிட்டே இருக்காரு. அங்கேருந்து ஜங்கு வரான். டேய், உனக்கு பெண்ணை தான் வேணும். டேய் தாத்தா கொண்டு இல்லை, தாத்தா நல்லா இருக்கார்ல. ஓ, அங்கே நடந்தது அதுக்குள்ளே உனக்கு தெரிஞ்சிச்சா? என்ன சொல்ல வர? ஆமாம், தாத்தாவை இப்போ தான் கொண்டுட்டு வரோம். என்ன சொல்கிற ஜங்கு? ஆமாம், இப்போ தான் அந்த ஆளையும் உனக்கு போட்ட மாதிரி ஒரு மருந்தை போட்டோம், செத்துட்டான். ஜங்கு, அவர் என்ன தப்பு பண்ணாரு? இதுக்கெல்லாம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். ஹே, வாயை மூட்டு உட்கார்றா. உனக்கே ஒரு பவரும் இல்லை, அப்புறம் நீ வந்து வெளில வந்து என்ன கிழிக்க போகிற? மூடிட்டு உட்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜங்கு போயிடுறான். தாத்தா தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தான் உங்களுக்கு. நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தா என்னாலும் நீங்களும் நல்லா இருந்திருக்கலாம், நானும் இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன். சாரி தாத்தா. ஆனால் உங்களை கொண்டவங்கள நான் பழி வாங்காமல் இருக்க மாட்டேன்.
ஐ ப்ராமிஸ் தாத்தா, ஐ ப்ராமிஸ். ஜங்குக் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஏன்னா அங்கே பிளட் எதுவுமே கிடைக்கவே இல்லை அவருக்கு. ரொம்பவே வீக் ஆகிட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட இருந்த எல்லா சக்தியுமே போயிடுச்சு. ஒரு நாள் ஜேகே, என்னால் முடியல, இப்போ நான் ரத்தம் குடிச்சாகணும், இல்லைண்ணா என்னால் உயிர் வாழ முடியாது. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அதுக்கப்புறம் ஜங்குக்கு உயிர் அங்கேயே போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஜங்குக், என்ன ஜங்குக் இவ்வளோ லேட்டாக செத்துருக்க? நான் என்ன நினச்சேன்னா முன்னாடியே போவேன்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே. தாத்தா போனதுக்கப்புறம் பேரன் போயிருக்கான், ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இதுக்கப்புறம் இந்த ராஜ்யம் எனக்குன்றப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? அடுத்தது என்னோடய வாரிசா ஜங்குக்கு தான் என்னோடய சொத்து, என்னோடய பவர் எல்லாம் போய் சேரும். என்ன ஜங்கு, நான் சொல்கிறது கரெக்ட் தானே? கரெக்ட்பா. குட். நான் ரெஸ்ட் இன் பீஸ். குட் பாய் ஜேகே. அதுக்கப்புறம் ஜேகேயோட உடலை அந்த அரண்மனையிலே புதைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடமே எர்த்குவேக் வந்த மாதிரி அதிர ஆரம்பிக்குது. என்ன என்ன நடக்குதுங்க? என்னங்க என்ன நடக்குதுங்க? எனக்கு தெரியலமா. இங்கே ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல. பார்த்தா பின்னாடி ஜேகே நிற்கிறாரு. ஜேகே, ஜேகே, நீ 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 எப்படிங்க ஜேகே? என்ன எதிர்பார்க்கலையா? எதிர்பார்க்காத நேரத்தில் என்னோட எதிரிங்களை அழிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. முதல்ல நீங்கள் சாகுறீங்களா? அதுக்கப்புறம் ஜேகே தன்னோட பவரை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அவரை கொல்ல வைக்கிறாரு. அவரோட உடம்பு எரிஞ்சு கீழே விழுது. அம்மா, அடுத்தது நீங்கள் தான். ஜேகே, ஜேகே என்னை விட்டுருப்பா, நான் உன்னோட அம்மாப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை விட்டுருப்பா. அம்மா? ஓ, இப்போ தான் அம்மான்னு தெரியுதா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செத்தேன்னு தெரியும்ல. ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட கேட்கல, யாரையுமே தடுக்கலை, பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குல்ல. எப்படி ஒன்றெல்லாம் அம்மானு கூப்பிட்றது? அம்மானு கூப்பிடணும்ல. அம்மா கிட்ட ஒரு வரத்தை கேட்குறேன். அம்மா, நீங்களே போய் செத்துருங்க. என்னப்பா ஜங்குக் சொல்கிற? ப்ளீஸ்ப்பா என்னை விட்டுருப்பா. அம்மா, நீங்களே இருக்குல்ல எனக்கு கொடுத்தீங்களே அந்த மருந்து எடுத்து குடிச்சிருங்க. ஏன்னா உங்களை என் கையால் கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. போங்க. ஜங்குக், ஜங்குக் ப்ளீஸ்ப்பா. அதுக்கப்புறம் ஜேகே கண்ணை கட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த மருந்து தானாக அவங்க அம்மா வாயில் ஊற்றுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்ன நடந்ததோ அதுக்கப்புறம் அப்படியே நடக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவால் அந்த பவரை தாங்க முடியல. அந்த மருந்து பவர் தாங்க முடியாமல் அவங்க அம்மா அங்கேயே இறந்துடுறாங்க. அந்த பவரால் என்னோடய சக்தி மட்டும்தான் போச்சு. ஏன்னா நான் பவர்ஃபுல்லாக இருந்தேன். நீங்கள் சாதாரண அற்ப பிறவி, உங்களாலாம் இந்த சக்தியை தாங்க முடியாது. அதனால்தான் இந்த மருந்தோட பவர்னாலே உங்கள் உயிர் போயிடுச்சு. அடுத்தது என் ஆசை தம்பி ஜங்வு. அதுக்கப்புறம் ஜங்வு தூங்கிட்டு இருக்கான். அவன் ஷோல்டர் யாரோ டேப் பண்ணுறாங்க. ஆமாம், நான் தூங்கணும் விடுங்க. திருப்பி யாரோ டேப் பண்ணுறாங்க. ஆமாம், நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு தூக்கம். ஜங்குக் அண்ணா, அண்ணா நீங்கள், நான் எப்படி வந்தேன் அதுதானே இப்போ தெரியும் பாரு. அதுக்கப்புறம் ஜேகே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவனோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாரு. அந்த பவர் தாங்க முடியாமல் அவன் அங்கேயே இறந்துடுறான். இதுக்காக தானே ஆசைப்பட்டீங்க?
கேவலம் இந்த ராஜ்யத்துக்காக என்னை துடிக்க துடிக்க கொன்னீங்கல்ல. நான் எப்படி உங்களை சும்மா விடுவேன்? நான் இல்லாத இந்த ராஜ்யம் எப்பவும் இங்கே இருக்கக்கூடாது. ஒரு சொடக்கு தான் போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜ்யம் அங்கே இருந்த எல்லாருமே இறந்துடுறாங்க. தேங்க்ஸ் தாத்தா. நீங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணலண்ணா இதெல்லாம் நடந்திருக்காது. அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவோட ஆன்மா வந்து பேசுது. ஜங்குக் தாத்தா, தேங்க்ஸ் தாத்தா. இருக்கட்டும். இதுக்கப்புறம் உனக்கு இந்த ஜென்மத்தில் நீயா சாவணும்னு நினைக்கிற வரையும் உனக்கு சாவு கிடையாது. நீ மனுஷ பிறவியாக மாறினாலும் சரி. இது என்னோட வாரம் உனக்கு. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா மறைஞ்சிடுறாரு. இதுதான் நடந்தது. ஓ, இவ்வளோ நடந்திருக்கா? ஆமாம், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்கு எங்கள் தாத்தா சொன்னார். ஓ அப்படியா, சரி சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதுவா, என்னோட தாத்தா சொன்னார். ஓ அப்படியா, சரி. ஆக்சுவலாக நம்ம வெளியிலேருந்து ஃபோட்டோ எடுக்கணும். நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போது ஃபோட்டோ எடுத்தால் ஒன்றும் தெரியாது. நீ இங்கே தங்கியிருந்து காலையில் ஃபோட்டோ எடுத்துக்கோ. இங்கே தங்குறதா? எனக்கு இந்த இடம் புதுசே. நான் எப்படி தங்குவேன்? அதுவும் உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாமல் தான் இவ்வளோ தூரம் வந்தியா நம்பி? அப்படி இல்லை. அப்புறம் என்ன, எங்கே இரு. என் ரூம் மாடியில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என் கண்ணை பாரேன். நான் எதுக்கு பார்க்கணும்? ஒரு நிமிஷம் பாரேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க. ஜேகே ஐ டு ஒய் உங்களை கொஞ்சம் கூட கண்ணாசராமல் அப்படியே பார்க்குறாரு. ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்ததுனே தெரில. அப்படியே மயங்கி ஜேகே மேலே வந்துடுங்க. பாவம், ஆட்டுக்குட்டி தானாக வந்து சிங்கத்து வாயில் சிக்கிடுச்சு. இன்றைக்கி நல்ல வேட்டை தான். அதுக்கப்புறம் ஜேகே வாயினை தூக்கிட்டு மாடிக்கு அவர் ரூமுக்கு தான் போகிறாரு. அதுக்கப்புறம் பொறுமையாக அவங்கள படுக்க வைக்கிறாரு. யூ ஆர் ஸோ லக்கி. நானாக வந்து உன்னை கூப்பிடல, நீயா வந்து மாட்டிக்கிட்ட. அதனால் உன்னை ரசித்து உன்னோட பிளட்டை குடிக்க போகிறேன். ரெடியா வேன்? அதுக்கப்புறம் அவரோட பல்ல வெளில வர வைக்கிறாரு. ரெடியா வேன்? 1 2 3. அதுக்கப்புறம் வாயனோட கழுத்தில் தன்னோட பல்ல பதிக்கிறாரு. பிளட்டை சக் பண்ணலான்னு வாயன்கிட்ட போகும்போது வாயன்கிட்ட இருந்து பிளட்டை அவ்வளோவா சக் பண்ண முடியல. என்ன, அவகிட்ட இருந்து மட்டும் ஏன் நல்லா பிளட் எடுக்க முடியல? ஏன்? ஒருவேளை இவ நல்லவளாக இருப்பாளோ? அதுக்கப்புறம் ஜேகே வாயன் தலையில் கை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வாயனுக்கு நடந்த எல்லாமே ஜேகேக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஜேகே வாயன் தலையிலேருந்து கை எடுத்துடுறாரு. ஒரு பொண்ணு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமா? சாரி வாயன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. என்னோட ராணியா இந்த கோட்டையில் இனிமேலும் நீ என் கூட தான் இருக்க போகிற. அதுக்கப்புறம் வாயன் கழுத்தில் இருக்க அந்த மார்க்கை வந்து ஜேகேவே மறைய வச்சிடுறாரு. மறைய வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. மார்னிங் வாயன் எழுந்திருக்கிறாங்க. கழுத்து ஏன் எப்படி வலிக்குது? ஆமாம், நான் எந்த பிளேஸில் இருக்கேன்? இது என்ன வீடா இல்லை கோட்டையா? நேற்று என் கூட ஒருத்தர் வந்தார். நம்ம கீழே போய் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பொறுமையாக ஒயான் செவத்தை பிடிச்சிட்டு இறங்கி போகிறாங்க. ஜேகே அங்கே ஷர்ட் இல்லாமல் சமைச்சிட்டே இருக்காரு. ஒயான் எதுவுமே பேசாமல் ஜேகே பின்னாடி இருந்து அட்மையர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
பார்த்தது போதும். உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். இது கூட தெரியாமலையா? நீ எப்படி கீழே வந்த? உன் கால் தான் அடிபட்டு இருக்கே. அதுவா? எனக்கு வலிக்குது தான். நான் இங்கேருந்து ஆக்சுவலாக போயாகணும் என் வீட்டுக்கு. ஏன் நீ ஏன் போகிற? உன் கால் சரியாகிற வரையும் இங்கே இரு. நான் எதுக்கு இருக்கணும்? அதுவும் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் கூட. நான் ஸ்ட்ரேஞ்சர் தான். ஆக்சுவலாக தேங்க்யூ நைட்டு என்னை எதுவுமே பண்ணாமல் இருந்ததுக்கு. ஹலோ மேடம், என்னை பார்த்து என்ன நினச்ச? உன்னை எதாவது பண்ணியிருக்குன்னா நைட்டே பண்ணியிருப்பேன். ஆனால் நான் அப்படிப்பட்ட பையன் இல்லை. எனக்கு தெரியும். சாரி. இட்ஸ் ஓகே. சரி, நான் உனக்காக மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை போட்டுக்கோ. தேங்க்யூ. வா, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு என்னை கை தாங்கில் மாடி கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து டேப்லெட் போட வச்சு என்னை தூங்க வைக்கிறாரு. அப்படியே மார்னிங் ஆகுது. சேகே, இன்னைக்கு நம்ம ஏதாவது படம் பார்ப்போமா? பார்க்கலாமே. என்ன படம் பார்க்கலாம்? ஈவினிங் போல் ஏதாவது பேய் படம் பார்க்கலாமா? பேய் படமா? உன்னை பார்த்தா அவ்வளோ தைரியசாலி மாதிரி தெரியலையே. ஹலோ சார், என்னை பார்த்து என்ன நினச்சிங்க? நான் பார்க்க தான் இப்படி உள்ள தைரியசாலியான ஆள். ஓ அப்படியா? சரி பார்ப்போமே. இப்போது நீ சாப்பிட்டு மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடு. நான் வெளில போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஜேகே வெளில போயிட்டு பொறுமையாக வராரு. ஏன் தண்ணி குடிக்கலன்னு கீழே இறங்கி வராங்க. தாங்கி தாங்கி தான் வராங்க. அவங்களால நடக்கவே கூட முடியல. ஏன் என்ன ஏன் பண்ணுற? நான் தான் சொன்னல இந்த வேலையை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஓடி வந்து வாயனை பிடிச்சிக்கிறாரு. வாயனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பயங்கரமாக அழுகிறாங்க. ஓகேடா, இதோட கண்டினியூஷன் நம்ம பார்ட் 4ல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் ஆர்மி, சராங்கே.